அண்மை செய்தி. சென்னை அடுத்த பல்லாவரத்தில் 30 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் தற்போது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2ஆக உயர்ந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சாந்தகுமார் இணைந்திருக்கிறார். சாந்தகுமார், குடிநீரில் கழிவுநீர் கலந்ததுதான் இந்த பிரச்சனைக்கு காரணமா? தற்போது உயிரிழந்தவரின் விவரம் என்ன? தற்போது வரை எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர்? எத்தனை பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர்? பாலா, சென்னை அடுத்திருக்கக்கூடிய இந்த பல்லாவரம் மலைமேடு பகுதியில் முத்தாளம்மன் கோயில் தெரு, மாரியம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் நேற்றைய தினம் தண்ணீர் அருந்தியதாக கூறப்படுகிறது. அதன் பிறகாக நேற்று இரவே அவர்களுக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. குடிநீரில் கழிவுநீர் கலந்திருந்ததாகவும் அந்த தண்ணீரை பருகியதால் மட்டுமே இந்த சம்பவம் ஏற்பட்டதாக அவரது உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். தற்பொழுது வரை 32 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் 20க்கும் மேற்பட்டோரும், அதேபோல தனியார் மருத்துவமனையில் ஒரு 6க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு இந்த குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஏராளமான கூட்டத்தை பார்க்க முடிகிறது. இதுவரை தற்பொழுது வரை 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களது உறவினர்கள் இங்கு கதறி அழக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருவேதி என்ற ஒரு நபரும் தற்பொழுது மோகன்ராஜ் என்ற நபரும் உயிரிழந்திருக்கிறார். அவர்களது உறவினர்கள் கதறி அழுவக்கூடிய காட்சிகளை ஒளிப்பதிவாளர் அஸ்வின் காட்டிக் கொண்டிருக்கிறார். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிகவும் ஒரு சோகமான சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. கிட்டத்தட்ட 32 பேர் இந்த குடிநீரை குடித்ததன் காரணமாகவே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த சம்பவம் அறிந்து அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு சம்பவ இடத்தில் இதற்கு குடிநீரில் கழிவுநீர் கலந்தது காரணம் அல்ல என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அவர் நேரில் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ள நபர்களை பார்த்துவிட்டு அவர்கள் நேற்றைய தினம் மீன் சாப்பிட்டதாகவும் அந்த மீனினால் இந்த பிரச்சனை இருக்கலாம் என்று தெரிய வருவதாக அவர்கள் பேட்டியளித்திருந்தார். இருந்தாலும் முழுமையான ஆய்வுக்கு பிறகே இந்த உயிரிழப்பிற்கான காரணமும் இவர்கள் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்பதற்கான காரணமும் தெரிய வரும். தற்பொழுது இந்த மோகன்ராஜ் இறந்திருக்கிறார். அவர்களது உறவினர்கள் கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் துடிதுடிப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமான ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த மருத்துவமனையை மிகவும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஆங்காங்கே அவர்களது உறவினர்கள் அழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சியில் மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. பாலா, சாந்தகுமார், காட்சிகளை பார்க்கின்ற போதே மிகுந்த வேதனையை ஏற்படுத்துகிறது. மீன் சாப்பிட்டதால் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று சொல்லப்படுவதாக சொன்னீங்க. ஆனா ஒரே நேரத்தில் 30 பேர் ஒரே கடையில் மீன் வாங்கினாங்களா? எப்படி இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு? அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர்கள் ஏரியில் பிடித்த மீனை உட்கொண்டதனால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குமா என்று ஒரு கேள்வியை ஒரு பதிலை முன்வைத்தார். இதற்காக தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள், பல்லாவரம் கண்டோன்மெண்ட் அதிகாரிகள் இந்த மாதிரி நீரை சேகரித்திருக்கிறார்கள். ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்பது முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். இறந்த நபர்களின் உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு அவர்கள் இறந்ததற்கான காரணங்கள் குறித்து கண்டறியப்படும். தற்பொழுது இந்த மருத்துவமனையில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் மருத்துவமனையில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றும் மேலும் உள்ள நபர்களுக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களது உடல் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பாலா, சென்னை அடுத்த பல்லாவரத்தில் 30 பேருக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட நிலையில் நேற்று ஒருவர் உயிரிழந்தார். இந்நிலையில் மற்றொருவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நிலையில் உயிரிழந்திருக்கிறார். களத்திலிருந்து தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாந்தகுமார்.